வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் சந்திப்பு. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் 48 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு. ஒரே சீனா கொள்கையை தொடர்ச்சியாக கடைபிடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி. நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட பூகம்பத்தினால் 55 பேர் உயிரிழப்பு, 62 பேர் காயம். தொடர்வது முதன்மைச் செய்திகள். அரசாங்கம் மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வீதிக்கு இறங்கி மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ජනවාදී ක්‍රියාදාමයක් ක්‍රියාත්මක වෙනවා නම් நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளதாக அரசாங்கத்துடன் தொடர்புடைய அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் பல்வேறு கருத்துக்களை வெளியிடுகின்றனர். ஆயினும் நடைமுறையில் மாறுபட்ட நிலைமையே காணப்படுகின்றது. மக்கள் பெரும் ஆணையை பெற்றுத்தந்தது ஏற்கனவே காணப்பட்ட சர்வதேச நாணய நிதிய இணக்கப்பாட்டை அவ்வாறு நடைமுறைப்படுத்துவதற்காகவா என கேள்வி எழுப்புகிறேன். புதிய கடன் மறுசீரமைப்பு பகுப்பாய்வு ஒன்றை மேற்கொண்டு புதிய IMF இணக்கப்பாட்டை எட்டுவோம் என்ற அறிவிப்பை கிடப்பில் போட்டு மக்கள் வழங்கிய ஆணையை அரசாங்கம் காலில் போட்டு மிதித்து தூள் தூளாக்கிவிட்டுள்ளது. உரமானியம் இன்னும் உரியவர்களுக்கு கிடைக்கவில்லை. நமது நாட்டில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் இந்த மானியத்தை பெறவில்லை. விவசாய நடவடிக்கைகள் ஏறக்குறைய நிறைவடைந்து வரும் வேளையிலும் கூட இந்த உரமானியங்கள் இன்னும் உரியவர்களுக்கு போய் சேரவில்லை. அரசாங்கத்தின் 159 பேரும் வீதிகளுக்கு இறங்கி மக்கள் பட்டு வரும் இன்னல்கள் மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். மீனவ சமூகம், முச்சக்கர வண்டி சாரதிகள், சுய தொழில் செய்பவர்கள் எரிபொருள் மானியத்தை எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் இதுவரை எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. තවමත් ගොවින්ට ලැබිලා නැහැ. 15000 ඉඳලා 25000 දක්වා වැඩි කරනවායි කිව්වා. சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் பிம்பத்தை உயர்த்துவது தூதுவரின் பொறுப்பு என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகத்தின் முன்பு இலங்கையின் பிம்பத்தை உயர்த்துவது, இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துதல் ஆகியன தூதுவர்களின் பொறுப்பு என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ராஜதந்திர சேவைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் இலங்கையின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய சந்தர்ப்பங்கள் இருந்ததாகவும், புதிய நியமனங்களை பெற்ற ராஜதந்திரிகளிடம் இருந்து அவ்வாறானவற்றை எதிர்பார்க்கவில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கான புதிய ராஜதந்திரிகளை நியமிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. இங்கு உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி செயற்படுமாறு அந்த நாடுகளில் உள்ள அனைத்து இலங்கையர்களுக்கும் சேவைகளை வழங்குவதற்கு முன்னின்று பாரபட்சமின்றி நியாயமாக செயற்படுமாறு ஜனாதிபதி புதிய ராஜதந்திரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். இலங்கை பணியாளர்கள் தொழில் புரியும் மத்திய கிழக்கு, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் ராஜதந்திர சேவைகளை வழங்குவதில் அதிக கவனம் செலுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் இலங்கையில் முதலீட்டாளர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் பணியை ராஜதந்திர சேவையின் ஊடாக மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவது தூதுவருக்கு வழங்கப்பட்டுள்ள பாரிய பொறுப்பு எனவும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கென ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க 4 தூதுவர்களை உயர்ஸ்தானிகள் ஒருவரையும் இன்று நியமித்தார்.
குறித்த நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ராஜதந்திர சேவையில் 20 வருடங்களுக்கு மேலாக அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் இவ்வாறு ராஜதந்திர சேவைக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி கட்டார் நாட்டின் தூதுவராக RS கான் ஆஷாத், ரஷ்ய தூதுவராக திருமதி SK குணசேகர, குவைத் தூதுவராக LP ரத்நாயக்க, எகிப்திய தூதுவராக ASK செனவரத்ன, நியூசிலாந்து உயர்ஸ்தானிகராக WGS பிரசன்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே ஆகியோரும் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அரசியல் அமைப்பு விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இணக்கப்பாட்டை மேற்கொள்வதற்கான கலந்துரையாடல் எதிர்வரும் 25ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு இடம்பெற்ற வேளை இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிட்டார். ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கும் இணக்கமிடையிலே ஒரு சந்திப்பொண்டு மேற்கொள்ளப்பட்டது. இந்த 3 கட்சிகளுக்கும் இடையிலே ஒரு சந்திப்பொண்டு மேற்கொள்வதற்குரிய ஒரு திகதியை குறிப்பிடுவதற்கான ஒரு சந்திப்பை தான் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் வரப்போகின்ற 25ஆம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த 3 கட்சிகளும் பொதுவாக சந்திக்கிறதுக்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. அந்த 25ஆம் தேதி சந்திப்பில் அந்தந்த கட்சிகள் யாரை கொண்டு வர வேணும் என்று விரும்புகிறதோ அவர்கள் அந்த தரப்புகளை சேர்த்துக் கொள்ளலாம். காரணம் வரப்போற 25ஆம் தேதி ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவும், விசேஷமாக அரசியலமைப்பு சம்பந்தமாக கடந்த தேர்தலில் இந்த 3 தரப்புகளுக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியிருக்கின்ற நிலையிலே அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய பொது நிலைப்பாட்டொன்றை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த சந்திப்பை மேற்கொள்ளணும் என்று நாங்கள் இணங்கினோம். தனித்தனி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாத நிபுணர்களை சேர்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கலாம். அந்த அனைத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தும் அமையலாம் என்ற ஒரு இணக்கப்பாடும் ஏற்பட்டது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினரை கொண்ட ஒரு கட்சியை சார்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த முயற்சிகளுக்கு தலைமை வகிக்க இயலாத என்ற ஒரு கருத்தொன்று பேசப்பட்டதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு இடத்திலையும் நான் இந்த முயற்சிக்கு தலைமை வகிக்கிறதாக நான் எந்த ஒரு இடத்திலையும் குறிப்பிடவில்லை. நான் வெறுமனே ஒரு ஏற்பாட்டாளர் மட்டும்தான் செய்யப்பட்டது. தமிழ் தேசிய நிலைப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் என்ற வகையிலே எங்களுக்கு இடையிலே நாங்கள் பொது நிலைப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வரக்கூடியதாக இருந்தால் வடகிழக்கில் அறுதி பெரும்பான்மை 50 தான் இருக்கின்றது. அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமான ஆசனங்கள் இருக்கு. அவர்கள் சில வழியிலே விரும்பினால் அந்த பெரும்பான்மையை வைத்தும் இன்றைக்கு மக்கள் மட்டத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் வைத்து புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் மீது திணிக்கிறதுக்கும் விரும்பலாம். அப்படி திணிக்கிறதாக இருந்தால் அவர்கள் காலம் தாமதிக்காமல் அவசரமாக பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு விரும்புவார்கள். அந்த அவசரத்தை விளங்கி கொண்டு நான் இந்த முயற்சிகளை ஏற்பாடு செய்யறதுக்கு முன் வந்தேன். இதே சுத்திரன் நேர்மையாக இந்த விடயங்களை கையாடுறதுக்கு வேற எவரும் முன்வர தயார் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் 48 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபால தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் புதிய விசாரணைகளின் பிரகாரம் 48 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ஹிஹான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ප්‍රස්ථ මර්ධන හා විමර්ශන කොට්ටාසෙන් මගින් සිදු කරන ලද විමර්ශනයන් අනුව
සැකකරුවන් 747ක් මේ දක්වා අත්අඩංගුවට කොටගෙන உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் புதிய கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் P3588 கீழ் 2024 என்ற வழக்கு எண்ணூடாக தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அதன் பிரகாரம் இதுவரையான விசாரணைகளின் அடிப்படையில் சிவில் அங்கத்தவர்கள் 12 பேர், இராணுவத்தினர் 7 பேர், போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 26 பேர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் 3 சாட்சியங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுகுறித்த விசாரணைகள் முறையாக இடம்பெறுவதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ත්‍රස්ත මර්දන හා විමර්ශන කොට්ටාසෙ මගින් සිදු කරන ලද විමර්ශනයන් අනුව සැකකරුවන් 747ක් මේ දක්වා අත්අඩංගුවට කොටගෙන நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாயின் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். முற்றாக ஒழிக்கப்படுகின்ற போதுதான் வெளிநாட்டில் இருக்கின்ற இலங்கையர்கள் தங்களுடைய முதலீடுகளை துணிச்சலாக வந்து இங்கு தங்களுடைய நிதியை இங்கு கொட்ட முடியும். கடந்த முதலீட்டாளர்களாக இருக்கின்ற இங்கு முதலீடு செய்தவர்கள் மீது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு நீதிமன்றம் செல்லுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அவர்கள் கூடுதலான நிதியை இங்கு வந்து போடுகின்ற போது அதை போட அனுமதி கொடுத்துவிட்டு பின்பு அதை பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தடை செய்கின்ற அவர்களை கைது செய்கின்ற நிலை இருக்கின்றபடியால் இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய இலங்கை தனவந்தர்கள் இங்கு வந்து தங்களுடைய பொருளாதார நிலைமைகளை உற்பத்தி செய்கின்ற அல்லது ஒரு ஃபேக்டரியை போடுகின்ற நிலைமை இருக்காது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இங்கு இந்த அம்பாறையில் யானைகளால் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மிக குறைவாக இருக்கின்றார்கள். 4 பேர் தான் அம்பாறை பெரிய ரேஞ்சிலே இருக்கின்றார்கள். இப்படி 4 பேர் அந்த பெரிய பிராந்தியத்தை பாதுகாக்க முடியுமா? ஆகவே அதற்கான ஆளணிகளை கூடுதலாக நீங்கள் வழங்குகின்ற பொழுதுதான் அந்த மக்களை, அந்த பொருளாதாரத்தை, அவர்களின் வாழ்வாதாரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் தனித்தனியே கிராமங்கள் இருக்கின்றன. கண்ணையபுரம், அதே போல் பனங்காடு, புளியம்பத்தை மற்றும் ஏனைய கிராமங்கள் இருக்கின்ற கோமானி, ஊரணி, பொத்திவில் பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த கிராமங்களுக்கு தனியே ஞான வேலிகளை அமைத்துக் கொடுங்கள். அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி சில இந்த நாடு கடுமையான வங்குரோத்து நிலைக்கு அடைகின்றது. ஆகவே தயவு செய்து பொருளாதாரத்தை, இருக்கின்ற வளங்களை சரியான முறையில் பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் உச்ச பொருளாதாரத்தை அடைய முடியும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பல்வேறு விடயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை செய்வோருக்கான வசதிகளை ஏற்படுத்தியதுடன் அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்தும் இந்த அரசாங்கம் வருகின்றது. பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை அசுவசும திட்டத்துக்கு ஊடாக வழங்கி வருவதோடு அசுவசும திட்டத்துக்கு உட்படாத பிள்ளைகளுக்கும் கல்வி அமைச்சினுடைய ஆலோசனைக்கு அமைவாக கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. வடக்கு மாகாணம் பல நெருக்கடிகளை சந்தித்ததுடன் பாரிய பின்னடைவுகளையும் ஏற்படுத்தியிருந்தன. அதன் காரணமாக மக்கள் நாட்டின் மீது நம்பிக்கை இழந்து பலரும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகியிருந்தது. இதன் மூலம் புத்திசாலிகளும் வெளியேறியமை நாட்டுக்கு பெருமளவில் பொருளாதார ரீதியாக பின்னடைவை தந்தது. அதேபோன்று பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக நகரப்புறங்களிலே வாழுகின்ற மக்கள் நல்ல சேவையை பெற்றுக்கொள்கின்ற போதும் கடகடந்து வாழுகின்ற அல்லது கிராமிய புறங்களிலே வாழுகின்ற மக்கள் அவருடைய சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது.
ஒரே சீனா கொள்கையை தொடர்ச்சியாக கடைபிடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை அரசு ஒரே சீனா கொள்கையை தொடர்ச்சியாக கடைபிடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு ஒரே சீனா கொள்கையை தொடர்ச்சியாக கடைபிடித்து வந்துள்ளதுடன் அதன் மூலம் சட்ட ரீதியான சீனாவாக மக்கள் சீன குடியரசை மாத்திரம் ஏற்றுக்கொள்வதுடன் தாய்வான் சீனாவின் ஒரு மாநில மாத்திரமே என ஏற்றுக்கொள்வதெனும் நிலைப்பாடாகும். குறித்த கொள்கையை அவ்வகையிலேயே தொடர்ந்தும் கடைபிடித்து அதற்கிணங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் சீனா சந்தையில் கோழி இறைச்சி ஏற்றுமதி தொடர்பான நடவடிக்கை முறைகளுக்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கும் அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. அதேவேளை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிறியளவிலான மீனவர்களுக்கு 35.7 மில்லியன் யுவான்கள் செலவில் சீன மக்கள் குடியரசு சில அவசர உதவிகளை வழங்கியுள்ளது. சிறிய அளவிலான மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட மீனவர்களுக்கான 75,000 மீன்பிடி வலைகள், 5,000 பொருத்த வீடுகள், 1,630 டொன் அரிசி உள்ளிட்ட பொருட்களே இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு மற்றும் சீனா மக்கள் குடியரசு நிறுவனத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஒத்துழைப்பு உடன்படிக்கைகளில் கையொப்பமிடுவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டியின் நூற்றாண்டு விழா இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டியின் நூற்றாண்டு விழா இன்று யாழ்ப்பாணம் தெல்லிப்படையில் இடம்பெற்றது. சாதனை தமிழன் ஆர் திருமுருகன் தலைமையில் தெல்லிப்பளை அன்னபூரணி மண்டபத்தில் நூற்றாண்டு விழா நிகழ்வு இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பொன் பாலசுந்தரம் பிள்ளையும், வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் சிவகங்கா சுதீஷ்ணர் பங்கேற்றனர். இதன்போது தங்கம்மா அப்பாக்குட்டியின் நூற்றாண்டு மலர் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் மலரின் முதல் பிரதியை துர்காதேவி தேவஸ்தான தர்மஹத்தா சபையின் தலைவர் த. சித்தார்த்தன் பெற்றுக்கொண்டார். அம்மையாருடைய சரித்திரம் இந்த நாட்டிலே எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரியானது. சமயத்தை நாடி நிற்பவர்களுக்கு ஒரு முன்மாதிரியானது. ஒரு தலைமைத்துவத்துக்கு, ஆளுமைக்கு ஒரு முன்மாதிரியான தாய். சொல்வன்மையிலே அவருடைய ஆற்றல் என்பது எல்லையற்றது. கணீர் என்ற குரலிலே அவருடைய பேச்சை கேட்டு பாமர மக்கள், படித்தவர்கள் எல்லாரும் திகைப்பார்கள். பண்ணோடு பாடி அவர் செய்த பிரசங்கங்கள் எல்லா கோயில்களினுடைய தூண்களிலும், இன்றைக்கு தூண்களை கேட்டாலும் சொல்லும். அந்த அளவுக்கு பெண்கள் மேடை ஏற அஞ்சிய காலத்திலே வடக்கிலே, கிழக்கிலே, மலேகத்திலே, கொழும்பிலே, இந்தியாவிலே, சிங்கப்பூரிலே, மலேசியாவிலே, லண்டனிலே என்று தன் வாழ்நாள் முழுவதும் சொல் மழை பொழிந்து ஆழ்ந்த அறிவோடு மேடைகளை தரிசித்தவர். இந்திய அறிஞர்கள் கண்டு வியந்த ஒரு பெருமாட்டி சிவத்தமிழ் செல்வி அம்மையார். தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயம் என்றால் அது ஒரு அறச்சாலை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அறச்சாலையாக மாற்றிய பெருமை அம்மையாரை சார். இன்றைய தலைமுறைக்கு சரியான ஆத்மீகம் தெரியாது. இன்றைய தலைமுறை இந்த பூர்லே வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள் பட்ட கஷ்டங்கள் தெரியாது. யார் தலைவர், யார் தலைமை, ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன, பண்பாடு என்ன, பக்குவம் என்ன என்பதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. அதனாலே தான் நாங்கள் துன்பப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். பிள்ளை பெத்தும் இந்த கோயிலே நடந்தது. எத்தனை அகதிகள் இங்கே தஞ்சமடைந்து வாழ்வு பெற்றார். இன்றைக்கு கோயில்களிலே அகதிகளை தங்க வைத்ததும் அம்மா தான். கோயில்களிலே தர்மம் செய்யுங்கள் என்று ஊக்குவித்ததும் அம்மா தான். ஆலயங்கள் சமூக பணி செய்ய வேணும் என்றதை அவதான் முதலாக செய்து கொண்டவா. மற்ற ஆலயங்களும் சிறிய ஒரு பகுதியாவது சமூகத்தொண்டு ஆற்ற வேணும் என்றதிலே அவள் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். அம்மா அவர்கள் செய்த பணி ஒரு உன்னதமான பணி. அதை தொடர்ந்து செய்த கலாநிதி ஆறுமுகங்களை நாங்கள் மனமாக பாராட்டுகின்றோம்.
செய்திகள் தொடர்கின்றன. கிளிநொச்சி முரசு மூட்டையில் திறன் வகுப்பு கட்டட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி முரசு மூட்டையில் அமைந்துள்ள நவஜீவனம் பகல் பராமரிப்பு நிலையத்தில் நிர்மாணிக்கப்பட்ட திறன் வகுப்பறை கட்டிட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை மெதடிஸ்ட் திருச்சபையின் திருப்பேரவைத் தலைவர் அருட்பணி அருண் புஷ்பராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மெதடிஸ்ட் திருச்சபையின் ஆயர் கிங்ஸ்லி வீரசிங்கம் மற்றும் வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாண திரு அவை தலைவர்கள், கிளிநொச்சி முருகானந்த ஆரம்ப வித்தியாலய அதிபர், கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரி அதிபர் மற்றும் பாடசாலை மாணவர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களை என பலர் பங்கேற்றனர். கனடா நாட்டின் கோபோ சைல்ட் நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் சிற்றம்பலம் குடும்பத்தின் கல்வி பணியின் ஏற்பாட்டில் திறன் வகுப்பறை திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச வறிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக இந்த திறன் வகுப்பறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை வெறுகல் வட்டவான் பகுதியில் தொல்லியல் நிலையம் என்ற பதாகை ஒன்று நிறுவப்பட்டமை அப்பகுதி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் நேற்று மாலை தொல்லியல் திணைக்களத்தினால் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு பதாகை ஒன்று நாட்டப்பட்டமை அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பிரதேசத்தில் எவ்வளவு பகுதி தொல்லியலுக்கு உள்வாங்கப்பட்டுள்ளது, அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதா, எதிர்காலத்தில் இந்த பகுதி கையகப்படுத்தப்படுமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தொல்லியல் திணைக்களத்தின் குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க தயாராவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் 28 இரவோடு இரவாக குச்சவெளி பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் பதாகை நாட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2025 ஆண்டின் அபிவிருத்தி செயற்பாட்டிற்கு கிராம அலுவலர் பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. 2025 ஆண்டில் அபிவிருத்திக்கு பொருத்தமான கிராமத்தை தெரிவு செய்யலும் முன்னுரிமைப்படுத்தலும் வேலை திட்டத்தின் அமைவாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 6 பிரதேச செயலகங்களில் இருந்தும் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாக கரைத்துறை பெற்ற பிரதேச செயலக பிரிவில் இருந்து ஆறுமுகத்தான் குளம் கிராமம் தண்ணிமுறிப்பு கிராம சேவையாளர் பிரிவு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் குறித்த வேலைத்திட்ட நடவடிக்கை இன்று கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் திருமதி மணிவண்ணன் உமாமகள் தலைமையில் ஆறுமுகத்தான் குளம் பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளதுடன் அதிகளவான மக்கள் பங்கேற்றனர். இதன்போது வீதி போக்குவரத்து, விவசாயம், கல்வி, வாழ்வாதாரம், காணி, நன்னீர், மீன்பிடி, அடிப்படை வசதிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் ஆகிய விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன. வடக்கு மாகாண ஆளுநரின் ஆலோசனைக்கு அமைவாக 2025 ஆண்டு அபிவிருத்தி திட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தின் 4 பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்தும் அபிவிருத்தி தேவை உள்ள ஒரு கிராம சேவர் பிரிவாக அம்பாள் நகர் கிராமம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. கரைச்சி பிரதேச செயலக பிரிவில் அம்பாள் நகர் கிராம அலுவலர்கள் பிரிவு மாதிரி கிராமமாக தெரிவான நிலையில் குறித்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்தல் தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. கரைச்சி பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் தலைமையில் ராஜ் வினோத் தலைமையில் சாந்தபுரம் பொதுநோக்கு மண்டபத்தில் கிராமத்தின் தேவைப்பாடுகள் தொடர்பில் மக்கள் மற்றும் துறைசார் திணைக்கள அதிகாரிகளால் ஆராயப்பட்டது. தேசிய ரீதியில் சாதனை படைத்த அறநெறி பாடசாலை மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அம்பாறை திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களத்தினால் அகில இலங்கை ரீதியாக நடத்தப்பட்ட தேசிய ஆக்கத்திறன் போட்டியில் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் இருந்து பங்கு கொண்டு தேசிய ரீதியில் சாதனை படைத்த அறநெறி பாடசாலை மாணவர்கள் திருக்கோவில் பிரதேச செயலகத்தினரால் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர்.
இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களத்தின் மாவட்ட பிரதேச இந்து சமய கலாசார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களின் ஒருங்கமைப்பில் திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் தலைமையில் திருக்கோவில் பிரதேச செயலாளர் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களத்தினால் கடந்த மாதம் 21ஆம் தேதி கொழும்பு ராமகிருஷ்ணன் மிஷன் மண்டபத்தில் இடம்பெற்றிருந்த தேசிய விருது வழங்கும் நிகழ்வில் 1ஆம் 2ஆம் 3ஆம் இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. நிகழ்வில் திருக்கோவில் பிரதேச செயலாளருடன் மாவட்ட இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்கள அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் கே ஜெயராஜ், பிரதேச இந்து சமய கலாசார உத்தியோகஸ்தர் நிஷாந்தினி தேவராஜ் மற்றும் மத்திய மாகாண கலாசார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் சுற்றுலாத்துறையை வினைத்திறன் உடையதாக மாற்றும் செயற்திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு நகருக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்குடன் மாநகரத்தை அழகுபடுத்தும் பணிகள் கிழக்கு மாகாண ஆளுநரின் பணிப்பின் பெயரில் மாநகர சபையின் ஆணையாளர் என் தனஞ்சியன் தலைமையில் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் வாவி பெருக்கெடுத்ததன் காரணமாக மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியை அண்டிய பகுதிகளில் தேங்கி காணப்பட்ட பிளாஸ்டிக் கழிவு அகற்றப்பட்டு துப்புரவு செய்யப்பட்டன. மாநகர சபையின் ஊழியர்கள், சுகாதார பிரிவு உத்தியோகஸ்தர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். கல்கிசையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். கல்கிச போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகம் இன்று அதிகாலை கல்கிச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டரப்பல வீதி பகுதியிலேயே இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர்கள் கல்கிச வட்டரப்பல வீதியைச் சேர்ந்த 36 மற்றும் 20 வயதுடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான காரணம் இதுவரையில் தெரியவராத நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கல்கிச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கப்பட உள்ளது. நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சை மேற்கொண்டமையின் காரணமாக கண் பார்வையை இழந்தவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். නුවරඑළිය දිස්ත්‍රික් මහරෝහලේ අක්ෂි ශල්‍ය කර්මවලට භාජනය වූ රෝගීන් කිහිප දෙනෙකුගේ දෘෂ්ටි අහිමියට අදාළ වන්දි ගෙවීම. நுவரெலியா மாவட்ட மருத்துவமனையில் கண் சத்திர சிகிச்சை மேற்கொண்டுள்ள ஒரு சில நோயாளர்கள் பார்வையை இழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் பாதிப்புற்றவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை தீர்மானிப்பதற்காக தொழில்நுட்ப குழு ஒன்றை நியமிப்பதற்கு கடந்த வருடம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒருவரின் தலைமையில் குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அக்குழுவால் குறித்த விடயங்களை ஆராய்ந்து செலுத்த வேண்டிய இழப்பீட்டுத் தொகை பற்றி விதந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த விதந்துரைகளின் அடிப்படையில் சத்திர சிகிச்சையால் பாதிப்புக்குள்ளாகிய 17 நோயாளர்களுக்கு இழப்பீட்டை செலுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 12 நோயாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வீதமும், இருவருக்கு 7,50,000 ரூபாய் வீதமும், ஒரு நோயாளிக்கு 7 லட்சம் ரூபாய் வீதமும் இழப்பீட்டை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மேலும் 2 நோயாளர்களுக்கு 2,50,000 ரூபாய் வீதம் இழப்பீட்டை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கண் பார்வையை இழந்தவர்களுக்கு நட்டஈட்டை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இருப்பினும் மருந்தை விநியோகித்த நிறுவனம் அல்லவா அதற்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர், விநியோகஸ்தருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இருப்பினும் அரச கட்டமைப்பின் ஊடாக இந்த விடயம் இடம்பெற்றுள்ளமையினால் அதற்கான இழப்பீட்டை வழங்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது. அதேபோன்று நோயாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய மருந்தை விநியோகித்த நிறுவனத்திடம் இருந்தும் இழப்பீட்டை பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். එහෙම නැත්නම් ඇහි සුදීවත් කිරීමේ ශල්‍ය කර්මයට භාජනය වූ රෝගී. திருகோணமலை நிர்வாக மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரை அரசாங்க அதிபர் பதவிக்கு நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். திருகோணமலை நிர்வாக மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபராக கடமையாற்றிய சாமிந்த கெட்டியாராச்சி இவ்வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர் பதவி வெற்றிடம் நிலவுகின்றது. குறித்த பதவிக்கு தற்போது கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றிய இலங்கை நிர்வாக சபையின் விசேட தர அதிகாரியான WGM ஹேமந்தகுமாரவை நியமிப்பதற்கு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு தொழில்நுட்ப அதிகாரிகள் அவசியம் என சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப அதிகாரிகள் இல்லாததால் அரசாங்க நிதி பற்றிய குழுவை நடத்தி செல்ல முடியாமல் உள்ளதாக அந்த குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் வைத்திய கருணாநிதி ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் இன்று காலை கூடிய போது நிதி பற்றிய குழுவின் பிரதான குறைபாடுகள் தொடர்பில் ஹர்ஷடி சில்வா சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். அரசாங்க நிதி பற்றிய குழுவின் செயற்பாடுகளை தொழில்நுட்ப அதிகாரிகள் இல்லாமையின் காரணமாக முன்னெடுத்துச் செல்ல முடியவில்லை எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய எமது குழுவுக்கு பல அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளார் எனவும் அவை தொடர்பில் ஆராய முடியாதுள்ளது. அதேபோன்று கடந்த வரவு செலவு திட்டத்தில் அலுவலகத்தை உருவாக்குவதற்கு நாடாளுமன்றத்தின் ஊடாக அங்கீகாரம் பெறப்பட்டது. எனினும் அது நடத்தி செல்லப்படவில்லை எனவும் அந்த அலுவலகம் மிகவும் முக்கியமானதாகும் எனவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எனவும் நான் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற செயலாளரிடமும் கலந்துரையாடி இருக்கின்றேன். இதேவேளை ஹர்ஷடி சில்வா எம்பியை சுட்டிக்காட்டிய விடயம் தொடர்பில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷவின் வேண்டுகோள் நியாயமானது. அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு தொழில்நுட்ப அதிகாரிகள் அவசியம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கான வெற்றிடங்களை எவ்வாறு நிரப்புவது என்பது தொடர்பில் சபாநாயகரும் குழுவின் தலைவரும் இணைந்து கலந்துரையாடி தீர்மானம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள போலி வைத்தியர்களை கண்டறிவதற்கான விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சித்ரால் பெர்னாண்டோவினால் கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். நாட்டில் வைத்தியர்களை பதிவு செய்வதற்கான சில வைத்திய சங்கங்கள் இயங்குகின்றன. அவற்றில் பதிவு செய்யப்படாத வைத்தியர்களும் சேவையில் ஈடுபடுகிறார்கள். மொத்தமாக 40,000 போலி வைத்தியர்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆயினும் போலி வைத்தியர்கள் இயங்குகிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களை கண்டறிவதற்கான விசேட நடவடிக்கைகள் சுகாதார வைத்திய அதிகாரிகளூடாக முன்னெடுக்கப்படுகின்றன. இது தொடர்பில் தகவல் தெரிந்தால் நமக்கு அறிய தருமாறும் பொதுமக்களிடம் நாம் கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் பாரிய மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீரவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவு சங்கங்கள் கடந்த காலங்களில் பொறுப்புடன் இயங்கவில்லை. நாட்டில் உள்ள 4,986 கூட்டுறவு சங்கங்களில் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. மகரகம, கம்பகா, உக்குவெள்ளை உள்ளிட்ட அனைத்து சங்கங்களையும் இங்கே குறிப்பிடலாம். இதனை சட்ட ரீதியாக தீர்க்க வேண்டும். குறிப்பாக மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாய்ப்புகள் தேக்கி வைக்கப்பட்டுள்ளன. இது மிகப்பெரிய பிரச்சனையாகும். இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கணக்காய்வுகளும் இடம்பெறுகின்றன. விசாரணைகளின் நிறைவில் மோசடிகளுடன் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அராலித்துறைக்கு செல்லும் வீதியில் உள்ள மதகு சேதமடைந்த நிலையில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் அராலி பாலத்திலிருந்து அராலித்துறைக்கு செல்லும் வீதியில் உள்ள மதகு ஒன்று சேதமடைந்த நிலையில் காணப்படுவதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு உரித்தான வீதியில் 789 வழித்தட பேருந்து பயணத்தை மேற்கொள்கின்றது. குறித்த வீதியில் உள்ள மதகு ஒன்றில் சுமார் 2 அடி நீளத்தில் கொங்கிரீட் உடைந்து குழி காணப்படுகின்றது. இதனால் மக்கள் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களின் நிலை தொடர்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை கவனம் செலுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மட்டக்களப்பு வாழைச்சேனையில் பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியினை தடுக்கும் வகையில் மட்டக்களப்பு வாழைச்சேனை கண்ணியடி காட்டு பிரதேசத்தில் மக்களின் உதவியுடன் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டது. நேற்று இரவு அப்பகுதி கிராம சேவகர் கா கிருஷ்ணானந்தனின் வழிகாட்டலில் போலீசாரின் ஒத்துழைப்புடன் மில்லர் விளையாட்டுக் கழக இளைஞர்கள் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் இணைந்து இம்முற்றுகை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது 100 லிட்டர் கசிப்பு, 30 லிட்டர் கோடா, 10 வெற்று பரல்கள் மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் என்பன கைப்பற்றப்பட்டு பொதுமக்கள் முன்னிலையில் வாழைச்சேனை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. நீண்ட காலமாக கிண்ணியடி கிராமத்திற்கு அப்பாற்பட்ட ஆற்றினை அண்மித்த பிரதேசங்களில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நடவடிக்கை இடம்பெற்று வந்த நிலையில் இதனை தடுக்கும் நோக்குடன் இம்முறை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாங்கள் இன்று கிண்ணியடி அமைப்பு, அதாவது கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் எங்கள் கிராம GS அவர்கள் ஊடாக இன்று அமைப்புகள் அனைத்தும் இணைந்து கிண்ணியடி இளைஞர்கள் ஊடாக எங்கள் கிண்ணியடிக்கு ஆத்தங்கரை ஓரமாக, அதாவது கிண்ணியடி அப்பாற்பட்ட பிரதேசத்தில் மிகவும் கொடியுரமான வடிசாராயம் காய்ச்சின கும்பல்கள் ஓடிவிட்டார்கள். அவர்களுடைய பரல்கள் மற்றும் சாராய கேன்கள் இன்று கிண்ணியடி, அதாவது எங்களோட இளைஞர்கள் ஒத்துமையோடு இன்றைக்கு நாங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றிருக்கிறோம். வீட்டில் சோறு இல்லாட்டியும் அந்த படிசாராயத்தை வாங்கி குடிச்சு போட்டு குடும்பத்தை அடித்து கொடுமை செஞ்சு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாமலுக்கு படிக்கிற பிள்ளைகள் கூட சீர்கட்டிருக்கு இன்றைக்கு ஸ்கூலில். அப்போ அந்த நிலைமைக்கு ஊரை அவங்க, அதாவது நாங்கள் வெளியாக்கள் படித்தவங்களா ஊராக்கள் படித்தவங்களான்றது எங்களுக்கு தெரியலை. ஆக்களை நாங்கள் பிடிபடலை எங்கள்கிட்ட. ஆனால் கூடிய சீக்கிரம் அனைவரையும் நாங்கள் பிடிப்போம். அதாவது எங்களோட கிண்ணியடி இளைஞர்கள் மாத்திரம் காணாது, ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்தா மாத்திரம் இந்த கிண்ணியடியை முழுதாக நாங்கள் இன்னும் ஒரு 5 நாட்களில் நாங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணுவோம். இப்போ நாங்களும் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு. நானும் இரவே இலங்கை இங்கே போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன். நான் ரெண்டு குடும்பங்களுக்கோ எனக்கோ இந்த ஆடியசிக்கோ இந்த GS மைக்க வந்த பொடியணிகளுக்கோ எதுவும் சம்பந்தங்கள் எதுவும் பிரச்சனைகள் நடந்தால் அதை அந்த பாதுகாப்பை எங்களுக்கு பொலிசி கூட எங்களுக்கு வழங்கணும். கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தருமபுரம் பகுதியில் அனுமதி பத்திரமின்றி கால்நடைகளை கொண்டு சென்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீதி சோதனையில் ஈடுபட்ட போலீசார் கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான வீதி அனுமதி பத்திரம், வைத்தியரின் சிபார்சு, பிரதேச சபையின் சிபார்சு, சுகாதார பரிசோதனையின் சிபார்சு மற்றும் கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான வாகனத்தில் கால்நடைகளுக்கான நீர் மற்றும் உணவு, காற்றோட்ட வசதி என்பவற்றை ஏற்படுத்தி கொடுக்காமல் சென்ற வாகனம் குற்றச்சாட்டில் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் வாகனமும் கால்நடைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DM சதுரங்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு தெமட்டகுடையில் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மெகுந்துன சேனபுர பிரதேசத்தில் ஹொக்கேன் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெமட்டகுட போலீசார் தெரிவித்தனர். தெமட்டகுட போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு தெமட்டகுட பிரதேசத்தில் வசிக்கும் 25 வயதுடையவர் என்பதுடன் சந்தேக நபரிடமிருந்து 10 கிராம் 750 மில்லிகிராம் ஒகேன் போதைப்பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெமட்டகுட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை கல்முனையில் கேரளா கஞ்சாவுடன் 34 வயதுடைய சந்தேக நபரை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் நேற்றிரவு கைது செய்துள்ளனர். கல்முனை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் சான்று பொருட்களுடன் கல்முனை தலைமை போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டார். அனுமதி பத்திரம் இல்லாமல் சட்டவிரோதமாக உளவு இயந்திரத்தில் மணல் கடத்தி சென்ற சந்தேக நபரை அம்பாறை சம்மாந்துறை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். சம்மாந்துறை போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அனுமதி பத்திரம் இல்லாமல் சட்டவிரோதமாக மணல் கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட உளவு இயந்திரத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு மற்றும் நிதிக்குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 10வது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு மற்றும் நிதி பற்றிய குழு ஆகியவற்றில் பணியாற்றுவதற்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் இன்று கூடிய போது சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன இதனை அறிவித்தார்.
இதற்கமைய நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவில் பணியாற்றுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனில் சேந்த, கமகெதர திசாநாயக்க மற்றும் கஜான் ஜனக ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார். அத்துடன் நாடாளுமன்ற நிலையியற் கட்டளை 121 ஏற்பாடுகளுக்கு அமைவாகவும் 2024 டிசம்பர் 6ஆம் தேதி நாடாளுமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரேரணைக்கு அமைவாகவும் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் பணியாற்றுவதற்காக சதுரங்க அபேசிங்க, சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம், கலாநிதி கௌசல்ய ஆரியரத்ன மற்றும் அக்ரம் இஸ்லாய் ஆகியோரும் பெயரிடப்பட்டுள்ளனர். அதுடன் இலங்கை காலநிலை பற்றிய நாடாளுமன்ற ஒன்றியம் மற்றும் திறந்த நாடாளுமன்ற முன்னெடுப்பிற்கான நாடாளுமன்ற ஒன்றியம் என்பவற்றை 10வது நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஸ்தாபிப்பது தொடர்பான பிரேரணைக்கு 2024 டிசம்பர் 31ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் அங்கீகாரம் கிடைத்ததாகவும் சபாநாயகர் அறிவித்தார். பரீட்சை வினாத்தாள்கள் வெளியாவதை தடுக்க வேண்டும் என பண்டாரகம தேர்தல் தொகுதி அமைப்பாளர் நயனக்க ரன்வில தெரிவித்துள்ளார். பரீட்சை வினாத்தாள்கள் முன்கூட்டிய வெளியாவதை தடுக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பண்டாரகம தேர்தல் தொகுதி அமைப்பாளர் நயனக்க ரன்வில தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පහුගිය දවස්වල ප්‍රකාශ කළා. එතුමිය පහුගිය දවස්වල එහෙම ප්‍රකාශ කරද්දී ඇත්තටම අපිට පේන්න තියෙනවා අග්‍රාමාත්‍යතුමිය அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை நாட்டில் முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளது. இந்த விடயங்கள் இயலாமையை மூடி மறைக்க எத்தனிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை செயற்படுத்தி வரும் நிலையில் வடமத்திய மாகாணத்தில் 3ஆம் தவணை பரீட்சைக்கான சிங்கள வினாத்தாள் வெளியாகிய விடயம் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. அந்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா லீக் ஸ்ரீலங்காவாக மாறியுள்ளமையை அவதானிக்க முடிகின்றது. கல்விக்கு பொது திட்டம் ஒன்று அமலாக வேண்டும் என பிரதமர் அண்மையில் தெரிவித்திருந்தார். இத்தகைய பின்னணியில்தான் வினாத்தாள் வெளியாகிய விடயம் பதிவாகியுள்ளது. ஆகவே முதலில் வினாத்தாள்கள் கசிவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியமான விடயமாகும். මේ ආකාරයට කියද්දී තමයි මේ ආකාරයට ප්‍රශ්න පත්‍ර யாழ்ப்பாணம் வரணி குடும்ப முன்பள்ளிகளின் கற்றல் உபகரணங்கள் கண்காட்சி இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வரணி குடும்ப முன்பள்ளிகளின் கற்றல் உபகரண கண்காட்சி இன்று வரணியில் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. வரணி குடும்ப முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமதி லோகிதன் ஹெகிதா தலைமையில் வரணி ஏற்றாலை ரட்னா முன்பள்ளியில் இன்று காலை 9 மணிக்கு இடம்பெற்றது. திருமராட்சி கல்வி வலய செயற்பட்டு மகிழ்வோம் இணைப்பாளரும் முன்பள்ளிகளின் மேற்பார்வையாளருமான திருமதி மயில்வாகன சிங்கம் ராஜலட்சுமி மற்றும் தென்மராட்சி வலய முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமதி செந்தூரன் ஆனந்தி ஆகியோர் விருந்தினர்களாக பங்கேற்றனர். நிகழ்வில் வரணி முன்பள்ளிகளின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கண்காட்சியை பார்வையிட்டனர். இத்துடன் டான் தமிழோடு இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.